ஹலோ, என்னடா அம்பி மெல்பர்னை மாஷா சுத்தி காமிப்பேல்னு பார்த்தேன். இப்படி மல்லாக்க வந்து மரத்துக்கடியில் உட்காந்து புளியன் சாப்பிட போறியா? கூட தொட்டுக்கு ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. ஆனா நான் இங்க புளி சோறு சாப்பிட வரல, ஒரு புவர் ஸ்டோரி சொல்ல வந்திருக்கேன். நான் ஜாலியா வைடி விளாக்ஸ்னு பேரை வச்சுட்டேங்க. பேரை வச்சக்கப்புறம் தான் மஞ்சள் சட்டை சொல்றான், ப்ரோ வைடின்னு போட்டா ஊர்ல ஒரு 46,000 வைடி வருதுன்னு. ஓ மை காட், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. சரி, இப்போ புது பேருக்கு எங்க போறதுன்னு ஒரு 2 நாளா நாங்களும் வேற லெவல்ல தேடுன்னு தேடினோம். ஒன்றும் கிடைக்கல. கடைசியா வந்துட்டு மஞ்சள் சட்டை சொன்னா, சரி நம்ம கிரிக்கெட்டை பத்தி தான் பேசணும், கிரிக்கெட் உங்க பேருக்கு ஏதாவது காமனா வருதான்னு உடனே வைடு வந்துருச்சு. டப்புன்னு வைடு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, வைடு வச்சாச்சு. அடுத்தது என்ன, வெறும் வைடு விளாக்ஸ் அப்படின்னா வைடை போட்டாடா போறதுக்கு வந்திருக்கோன்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ வைடுக்கு பக்கத்துல என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, நீங்க தான் பேச போறீங்க, உணவு எதுக்கு எடுத்தாலும் பேசிக்கிட்டே தான் இருக்க போறீங்க, வாயினையும் சேர்த்து போட்டுருங்க அப்படின்னா, சூப்பர் ஐடியாடா தம்பி, இதே லாக் பண்றோம், வைடு வாய வந்துட்டா அப்படின்னு வைக்கிறோம். சரி, அப்போ வைடு வாயன்ற பேர் செட் ஆயிடுச்சு. பரவாயில்லையே, 2 நாள் தேடி கிடைச்சிருச்சு அப்படின்றதுக்குள்ள கண்டென்ட்டை மறந்துட்டோம். கண்டென்ட்டை யோசிக்கவே இல்லை. 2 நாளா நாங்க யோசிச்சது ஃபுல்லா பேர் வச்சு வைடு வாயின்னு வைடா பேர் வச்சுட்டோம். கண்டென்ட் எங்கடா அப்படின்னும் போது தான் நம்ம திருப்பியும் மஞ்சள் சட்டை என்பவர் அவர் மூளையை கொண்டு வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேகரிக்க வேண்டும் என்ற மாதிரி ஒரு மிக சிறப்பான ஐடியாவை கொடுத்தார். நீங்களோ ஒரு சட்டை வாங்க போகிறீர்கள், நாளைக்கு ஒரு சட்டை வாங்கணும்னு இருந்தேன். ஸோ ஏன்னா என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு. அப்போ அவன் என்ன சொன்னா, நீங்க சட்டை வாங்குறதே ஒரு சட்டம் பேசி ஒரு லாகா போட்டுருங்க அப்படின்னா. நல்லா இருக்கு, சட்டம் வேணாம், சட்டையை மட்டும் எடுத்து சட்டையை பத்தி பேசுவோம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். நமக்கு இப்போ என்ன பிரச்சனை, சட்டையை பற்றி பேசலான்றது ஓகே, ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நான் கடைக்கு போனேன்னா எனக்கு தெரிஞ்சது, கையில் என்ன கிடைக்கிறதோ, வெள்ளை சட்டை, பிளாக் கலர் ஷர்ட், ஒயிட் கலர் ஷர்ட், அப்படி இல்லைனா கிரே கலர் ஷர்ட், அப்படி இல்லைனா ப்ளூ கலர் ஷர்ட். 4 கலர் வச்சிருக்கேன். நான் தான் பெரிய ஆள். பசங்களை கேட்டு பாருங்க, 4 கலரே அவங்களால சொல்றது கஷ்டம். அந்த 4 கலரை வச்சுக்கிட்டு நான் மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது, நம்ம எப்படி சட்டையை பற்றி அவ்வளோ நல்லா பேசுறது அப்படின்னு எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க, நாளைக்கு வீடியோவில் வருவாங்க. அவங்க கிட்ட உட்காந்து அவங்க வந்துட்டு இந்த ஃபேஷனு, இந்த துணியை பற்றிலாம் நல்லா தெரியும். சரி, அவங்க கூட உட்காந்து நம்ம கதையை பேசுவோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நேராக கட் பண்ணிட்டு மரத்தை மட்டும் காமிக்க போறதில்ல, மாசம் உங்களுக்கு மெல்பர்னையும் காமிக்கிறேன். அடுத்த விலாகில் சட்டையை பற்றி பேசுவோம், சட்டத்தை பற்றிலாம் நம்ம பேச மாட்டோம். ஓகே, டாடா பாய். You said